ஒரு பேரே வரலாறு. நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. இதுதான் கடைசி பாட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ. இதான் ஜனநாயகன்லேருந்து எனக்கு வந்த முதல் பாடல். ஸோ மோஸ்ட்லி ஒரு படத்தில் ஒரு பாடல் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி படம் முடிஞ்சிச்சு அந்த ஸ்டேஜில். அப்போது சாருக்கு எழுதுகிற கடைசி பாடல் அண்ட் அவருக்குமே எழுதப்படுற கடைசி பாடல் தான், நான் மட்டும் இல்லை. அவரோட கெரியரில் கடைசி பாடல் சினிமா கெரியர்லன்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கலாம், ஒரு நன்றி சொல்கிற பாடலாக இருக்கலாம் இது. அவருக்கு ஓவராலாக இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இவ்வளோ வருஷம், அதுக்கு ஒரு நன்றி சொல்கிற பாடலாக இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. மக்கள் அவரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாடலாக வரும் அங்கே. அவர் மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணியிருப்பார், அதனால் அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற பாடலாக இருக்கும். அந்த மக்கள் இப்போ ஃபேன்ஸாக இருந்தால் இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவும் மேட்ச் பண்ணி பண்ண முடியுமா? ஸோ ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தார் அப்படிங்கிறது அந்த இத்தனை நாள் இந்த அநியாயத்திலும் தட்டி கேட்க அவனு வரலன்னு அவங்க நினைக்கிறதாகவும், ஃபேன்ஸ் வந்து தங்களோட தலைவனை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் பொருந்துகிற மாதிரி பண்ணுது அது. உன் பேரை கேட்டால் மனம் முறைஞ்சே போகும், விழி திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும், நீ தூணா நின்னா எங்கள் இனமே வாழும், நீ தூரம் போனால் எங்கள் உயிரே போகுன்றது வந்து ஒரு ஃபேன் எமோஷனும் இருக்குது அதில். கரெக்ட். நீ அநியாயத்தை தட்டி கேட்டிருக்க, எங்களை விட்டு போயிடாதங்கிற அந்த மக்கள் எமோஷன் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி போயிடாதன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் இப்போ சொல்கிறாங்கல்ல, ஐயோ நீ போகிற எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறது வந்து, உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடல் ரத்த துளியே, நான் உனக்கான ஃபைட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன், டோன்ட் வரி, நான் உனக்கான ஒரு லார்ஜர் ஃபைட் எடுக்க தான் அங்கே போகிறேன், நீ கவலைப்பட தேவையில்லை.